ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் வந்து கார்த்தி. நான் வந்து எம்இ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து நிறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு 35,000 சம் 208 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதோடய எக்ஸாம் வந்து இப்போ டிசம்பரில் வந்து எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிற மாதிரி அன்அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படித்த லெவல் அந்த அளவுக்கு தான் இருக்கும். மேக்ஸ் வந்து 30 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து 30 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 மார்க்கு. இதில் வந்து மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 மார்க் வரும். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் வந்து நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/3 ஆஃப் மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எடுத்த மார்க்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸு அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இந்த 2 பார்ட்டை தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது மெமரி பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, the two chord AB and CD of a circle intersect at point P such that BB equal to 4 cm, BD equal to 5 cm, CP equal to 8 cm. Find the length of the chord AB. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிளில் வந்து 2 சார்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா ஏபி அப்படிங்கிற ஒரு சார்டு, இன்னொன்று வந்து சிடி அப்படிங்கிற ஒரு சார்டு. இந்த 2 சார்டு வந்து ஏபி அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளில் ஒரு சார்டு, சிடிங்கிற இன்னொரு சார்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். 2 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து பி. இதில் வந்து இந்த ஒரு சார்ட்டில் உள்ள 2 பார்ட், அதாவது ஏபியோட 2 பார்ட் என்ன வரும் அப்படின்னா ஏபி, இன்னொன்று வந்து பிபி அப்படின்னு ஒரு 2 பார்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சார்டோட 2 பார்ட்டோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அனதர் சார்டோட 2 பார்ட்டோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி இன்ட்டு பிபி ஈக்குவல் டு டிபி இன்ட்டு பிசி. அப்போ ஏபி நம்மளுக்கு தெரியாது, பிபியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 4, டிபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5, பிசியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 8. அப்போ ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் வரும். நம்மளுக்கு என்ன வேணும்னா ஏபி தான் வேணும். ஏபி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது டோட்டல் லென்த். அப்போ ஏபியையும் பிபியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏபி கிடச்சிரும். ஏபி அப்படிங்கிறது 10, பிபிங்கிறது 4. ஆன்சர் என்ன வரும்னா 14 சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஷனில் 4வது ஆப்ஷன் தான் வந்து 14. 2வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which two sign should be interchanged in the following equation to make it correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டினில் வந்து 18 + 6 - 6 / 3 × 3 = 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் இந்த 6ங்கிற வேல்யூ வரும். அதான் அந்த கொஸ்டினோட மீனிங். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு, அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அந்த நம்பர் ப்ளஸ் உள்ள இடம்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ்ஸையும் இன்ட்டையும் என்ன பண்ணிக்கணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ப்ளஸ் உள்ள பிளேஸில் என்ன வரும் அப்படின்னா இன்ட்டு வந்துடும், இன்ட்டு உள்ள பிளேஸில் வந்து ப்ளஸ் வந்துடும். அப்போ என்ன வரும் 18 × 6 - 6 / 3 + 3 அப்படின்னு வரும். இப்போ 18 × 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 108 வரும். இப்போ 100க்கு மேலே வருது. நம்மளுக்கு ஆப்ஷனில் ஆன்சர் 6 தான் வரணும். அப்போ கண்டிப்பாக இது வராது. ஃபுல்லாக சால்வ் பண்ணாலுமே அந்த வேல்யூ வராது. அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணியாச்சு. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா டிவைட் போடணும். இப்போ 18 / 6, அதே மாதிரி டிவைட் உள்ள இடத்துல ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்குறோம். 18 / 6 வந்து 3 - 6 + 9 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 - 6 வந்து 6. அப்போ நம்மளுக்குள்ள ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா A and B can do a piece of work in 10 days. B and C can do it in 12 days. C and A in 15 days. In how many days will C finish it alone? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏயும் பியும் ஒரு வேலையை வந்து 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 12 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. சியும் ஏயும் ஒரு வேலையை 15 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க.
இப்போ சி மட்டும் தனியாக அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் 24, செகண்ட் ஆப்ஷன் 30, தேர்ட் ஆப்ஷன் 40, ஃபோர்த் ஆப்ஷன் 60. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1/10, ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால 1/10 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும். அப்போ பிசி வந்து ஒரு வேலையை வந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து சிஏ அவங்க வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 பேரும் வந்து சேர்ந்து செஞ்ச வேலை கிடைக்கும். 2 times of A + B + C எவ்வளோ வரும் அப்படின்னா 1/10 + 1/12 + 1/15 இது மாதிரி கிடைக்கும். அந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 10, 12, 15 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5ஆல் வகுக்கணும். 5 2 10, 5 3 15. அடுத்து மறுபடியும் 2ஆல் எடுத்தோம் அப்படின்னா 1 6 3. அடுத்து 3ஆல் எடுத்தோம் அப்படின்னா 1 2 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். 5 × 2 × 3 × 2 என்ன வரும்? 5 2s are 10, 3 2s are 6. மொத்தம் எல்சிஎம் என்ன வரும்னா 60 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ 60 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10ல் வந்து கீழே 60 எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 60 அப்படிங்கிறது 10ல் எத்தனை மடங்கு? 60ல் 10 எத்தனை மடங்கு அப்படின்னா 6 மடங்கு இருக்கும். +6. அடுத்து வந்து 60 12 வந்து 60ல் எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னா 5 மடங்கு இருக்கும். 15 வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 மடங்கு இருக்கும். இப்போ 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 6 + 5 + 4 9 6 15/60. இதை வகுத்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். அப்போ A + B + C = 1/4. இந்த 2 வந்து இங்கே பெருக்கல் இருக்குது, கீழே வந்துச்சுன்னா இந்த சைடு வந்துடும், இந்த சைடு பெருக்கல் வந்துடும். அப்போ என்ன வரும்னா 1/8. இப்போ அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா 8 நாள் ஆகுது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது சி மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாளுங்கிறது கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ அது வந்து 1/10 + C = 1/8. அப்போ C = என்ன வரும் அப்படின்னா 1/8 - 1/10. அப்போ 10 - 8 / 80 = 2/80 அப்படின்னு வரும். வகுத்தோம் அப்படின்னா 40 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுனா சி அப்படிங்கிறவன் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா 40 நாள் ஆகுது. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 40 அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து சி. Next, fourth question. A can contain a mixture of alcohol and water in the ratio 9:2. When 22 liters of mixture are drawn off and can be filled with water, the ratio becomes 3:8. If the ratio of alcohol and water in mixture becomes 5:6, then find the difference in quantity of alcohol and water. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு கேன் இருக்குது அப்படின்னா அந்த கேனில் வந்து ஆல்கஹாலோட வாட்டரோட ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9:2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக ஒரு கேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 9x அப்படிங்கிற பார்ட் இருக்கும், வாட்டர் வந்து 2x அப்படிங்கிற பார்ட் இருக்கும். ஏன்னா ரேஷியோ வந்து 9:2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 9x வாட்டர் 2x, அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் வந்து 11x. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 22 லிட்டர் வந்து இதில் ட்ரான் ஆஃப் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து வாட்டர் அதே அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க. இப்போ 22 லிட்டர் அப்படிங்கிறது எடுக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த ஆல்கஹால் பார்ட்லேருந்து ஒரு 22 லிட்டர் கம்மியாகுது. இப்போ ஆல்கஹால் பார்ட் வந்து 9x மைனஸ் ஆல்கஹால் பார்ட் எப்படி இருக்குன்னா 9/11 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆல்கஹாலோட பகுதியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 9/11. ஸோ 9/11 × 22 லிட்டர் வந்து எடுக்கிறாங்க, அதோட வேல்யூ எவ்வளோ அதை கால்குலேட் பண்ணணும். அடுத்து வாட்டரில் வந்து 2x மைனஸ் அதில் ஒரு 22 லிட்டர் வந்து ட்ரான் ஆஃப் பண்ணுறோம். அப்போ 2/11 × 22 ட்ரான் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர், ஆல்ரெடி வாட்டரை ஃபில் பண்ணுறனால +22 அப்படிங்கிறத போட்டோம். இப்போ ஆல்கஹால் அண்டு வாட்டரோட நியூ ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என்ன ரேஷியோ? 9x - 18 டிவைடட் பை 2x + 18. அதோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நியூ ரேஷியோ 3:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9x மைனஸ் 18 டிவைடட் பை 2x ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 3/8. இப்போ இதில் 9 மேலே டாப்பில் உள்ளதில் 9 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை கீழே உள்ளதில் 2 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 9. ஸோ இதில் வந்து 3 1s are 3, 3 3s are 9 அது மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் 2 1s are 2, 2 4s are 8 அது மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 4s are 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 9. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12x மைனஸ் 24 அப்படின்னு வரும். அந்த 24 அங்கிட்டு போயிடுச்சு ப்ளஸ் 24, இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்டு வந்துருச்சு. அப்போ 11x ஈக்குவல் டு 33. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. இப்போ நியூ ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் ரேஷியோ ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்கஹால் வந்து 5x, வாட்டர் 6x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு தெரியும். அப்போ 5 3s are 15, 6 3s are 18. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 18ல் 15 போச்சு அப்படின்னா 3 லிட்டர். இப்போ ஆன்சர் வந்து டெல்லி. ஸோ ஆப்ஷன் வந்து டி. So next, fifth question. A sum of rupees 2000 become rupees 3,645 in 2 years at a certain rate of compound interest. What will be the sum after 4 years? அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 2000 அப்படிங்கிற தொகை வந்து 2 வருடத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3645ஆக வருது அமௌண்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இது 4 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருஷத்தில் உள்ள அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 3645. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து 3645. நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P × 1 + R/100 the whole power n. P அப்படிங்கிறது பிரின்சிபல், R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு. அப்போ இதில் வந்து பிங்கிறதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2000 அப்படிங்கிற மதிப்பு தான் என்ன ஆகுது அப்படின்னா அமௌண்ட்டு தான் 3645 2 வருஷத்தில் வருது. அப்போ பியோட வேல்யூ 2000 × 1 + R/100 n அப்படிங்கிறது 2 வருஷம் 2 = 3645. இப்போ இந்த 2000 இங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா டிவைடு வரும். அப்புறம் இதை வந்து 5ஆல் மேலே கீழே அடித்தோம்னா 729 / 400 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க 4 இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 4 இயர் ஈக்குவல் டு P × 1 + R/100 the whole power n. அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். P வந்து 2000, என்னங்கிறது 4. அப்போ 2000 × 1 + R/100 the whole square, 1 + R/100 the whole square. இந்த நாளை வந்து 2 பிரிச்சிருக்கேன். நம்மளுக்கு ஜாமெட்ரிக்கில் ஒரு மெத்தட் தெரியும், என்னென்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக உள்ள 2 நம்பர் வந்து ப்ராடக்ட்டில் இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த பவரை 4 வந்து 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 2000 × 1 + R/100 whole square × 1 + R/100 whole square. இப்போ இதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், 2 வருஷத்துக்குள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3645 அது நம்மளுக்கு தெரியும். 1 + R/100 the whole square மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால தான் நான் அதை வந்து எதுவும் பண்ணல, அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். 729 × 400. இப்போ இந்த வேல்யூவில் வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 36.45 வரும். அதை மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9.1125 × 729. இப்போ இந்த பாயிண்டெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 729 9ஆல் மட்டும் பெருக்கி முதல்ல செக் பண்ணிக்கலாம். 729 × 9 பெருக்கணும் அப்படின்னா 6500 வருது. அப்போ 6500க்கு கொஞ்சம் அதிகமாக உள்ள வேல்யூ தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6643. இப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 75 நேச்சுரல் நம்பர்ஸு. 75 நேச்சுரல் நம்பரோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1/2. ஓகேவா, இதில் n அப்படிங்கிறது எத்தனை நேச்சுரல் நம்பரோட சம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் n, நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ 75 × 76/2. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 0.75 அப்படிங்கிறதோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 75 அப்படிங்கிறத 300/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 75க்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன் 300/4 அப்படின்னு எழுதி × 76/2. அப்போ அந்த 4 வந்து 76ஆல் அடிச்சிங்கன்னா 19. அதுக்கப்புறம் வந்து இந்த 19 × 3 பெருக்கிறது ஈஸி. இப்போ 19 × 3 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் 57. அப்போ 5700 ÷ 2. இப்போ ஆன்சர் என்ன வரும் 2850.
கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட்கட் 0.75 ஃப்ராக்ஷனாக மாற்றுற அந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இல்லைனா வந்து இது மாதிரியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 75 × 38 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாகும். இந்த ஃப்ராக்ஷன் தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு 19 × 3 அப்படின்னு டக்குன்னு கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் என்னென்னா, இந்த சீரியஸில் மிஸ்ஸிங் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் ப்ராப்ளம். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனிங் டேர்முக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஏபிசிடியை வந்து ஃபுல்லாக எழுதிக்கணும். எழுதிட்டு மேலேருந்து நம்பர் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழேருந்து இசட்லேருந்து நம்பர் போட்டுக்கிட்டு வரணும். இப்போ 1 2 3 4 அது மாதிரி 26 வரைக்கும் போட்டுக்கணும். அப்புறம் இசட்லேருந்து ஆரம்பிக்கணும். கீழேருந்து 1 2 3 4 அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 15 அப்படிங்கிறது லெட்டரில் எது வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 15 அப்படிங்கிறது எந்த லெட்டரில் எது வருது அப்படின்னா ஓ அப்படின்னு வருது. அப்போது ON. 5 அப்படிங்கிறது லெட்டரில் எது வருது அப்படின்னா இ வருது. அப்போது ONE 1. இப்போ இந்த நேம் வந்து 1க்கு அப்புறம் என்னவாக இருக்கும், 2வாக தான் இருக்கும். அப்போ TOவாக இருக்குது. W23 அப்படிங்கிறது W1 செக் பண்ணுங்கள். அப்போ 23ங்கிறது W. அப்போ இது கரெக்டு. இப்போ 1 2 3 ஆன்சர் என்ன வரணும், 4 அப்படின்னு வரணும். இப்போ 4க்கு ஃபஸ்ட்டு லெட்ரு எஃப் இருக்குது. எஃப் இதுலேயும் இருக்குது. இல்லைன்னா நம்பராக பார்த்தோம்னா 6. இப்போ 6ம் இருக்குது. இப்போ இது ஏபிசி 3மே வர சான்ஸ் இருக்குது. டி வராது. ஏன்னா டி 16 போட்டிருக்காங்க. அப்போ டி வந்து ஆன்சர் வராது. அப்போ எஃப் 6. அடுத்து ஓ 4க்கு ஓன்னு வரணும். இப்போ ஓவோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். 17 தான் கொடுத்துருக்கு. 18 தான். அப்போ இது ஏயும் பியும் இல்லை. இந்த இருக்குது 15. அப்போ 6 15. அடுத்து வந்து யூவோட வேல்யூ 21. அடுத்து 6. அப்போ ஆன்சர் வந்து சி. இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4/5 ஆஃப் சிஸ்டம் வந்து ஃபில் ஆக 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. வாட் இஸ் த டைம் நீடட் டு ஃபில் த ரிமைனிங் பார்ட்டு கொடுத்துருக்கான். அப்போ என்னென்னா 4/5 × x = 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு சிஸ்டம் வந்து ஃபில் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. அதான் 4/5 டைம்ஸ் ஆஃப் x = 20 மினிட்ஸ். அப்போ டோட்டலாக ஃபில் ஆக x = என்ன வரும் அப்படின்னா 20 × 5 / 4 25 மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு. அப்போ ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 25 மினிட்ஸ் - 20 = 5 மினிட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின், எ டீலர் மார்க்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் an article 40% more than the cost price. He allowed 10% commission, then find his profit percent. A 26, B 30, C 36, D 40. அதாவது இப்போ வந்து நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டீலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாரு. அது ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ டீலர் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸில் அவர் வந்து விற்கிறாரு. அப்போ டீலர் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா 100 + 40% எக்ஸ்ட்ரா விற்கிறோம். இப்போ 140 மார்க்கெட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் என்ன பண்ணுறோம், 10% கமிஷன் வாங்குறாங்க, கமிஷன் எடுக்கிறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 140 × 10% கமிஷன் கொடுக்குறோம். அப்போ 140 அப்படிங்கிறது 100% அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா 100ல் ஒரு 10% கமிஷன். அப்போ 100 - 10 / 100. இப்போ 90%க்கு எவ்வளோ வரும், 140 × 90 / 100 போட்டோம்னா 126. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = செல்லிங் ப்ரைஸ் - காஸ்ட் ப்ரைஸ் / காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 126 - 100 / 100 போட்டோம்னா 26%. அப்போ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பார்ப்போம். ராமன் ஏஜ் இஸ் 20% லெஸ் தென் ஹிஸ் பிரதர் அங்கித். அமித் ஏஜ் இஸ் 25% லெஸ் தென் ராமன் ஏஜ். ராமன் ஃபாதர் ஏஜ் வந்து 250% ஆஃப் ராமன். இஃப் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் தெம் 33 இயர், தென் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் அமித். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 24, 18, 20, 16. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஈஸியாக, ராமன் ஏஜ் ஃபஸ்ட்டு வந்து அங்கித் ஏஜ் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ராமன் ஏஜ் வந்து அங்கித் ஏஜோட எவ்வளோனா 20% வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ வந்து அங்கித் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இவங்க 20% லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா 1ல் 0.2 வந்து கம்மி பண்ணிக்கணும். 20% கம்மி அப்படின்னா இப்போ 0.8x 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதில் 100. இப்போ 20% லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 0.2 லெஸ் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸில் 0.2 லெஸ் ஆகிடுச்சுன்னா 0.8x. இது வந்து ராமனோட ஏஜ். அடுத்து அங்கித்தோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அமித் ஏஜ் வந்து 25% லெஸ் ஆகுது. அப்போ 0.25 அப்படிங்கிறது லெஸ் ஆகுது. நியூமரிக்கலாக சொன்னோம்னா 25% அப்படிங்கிறது 1ல் 0.25. அப்போ 1ல் 0.25 போச்சுன்னா 0.75. 25% எதில் லெஸ் ஆகுது, ராமன் ஏஜில் லெஸ் ஆகுது. இப்போ ராமன் ஏஜ் 0.8x, 0.8x ×
25 கம்மி பண்ணுறோம். அப்போ 0.75 0.8 இன்ட்டு 0.75 இன்ட்டு எக்ஸு. அடுத்து வந்து ராமன் ஏஜில் 2.5% வந்து அதிகமாகுது, அதாவது 250% அதிகமாகுது. அப்போ நியூமரிக்கலாக எடுத்தோம்னா 2.5 இன்ட்டு 0.8x ராமன் ஃபாதர் ஏஜ் வந்து. இப்போ இந்த 4 ஏஜோட ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 0.8x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 0.8 இன்ட்டு 0.75 நம்ம நியூமரிக்கலாக எழுதணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷனாக எழுதணும் அப்படின்னா 3/4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 10/4 2.5 ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்கேன். 10/4 இன்ட்டு 0.8x டிவைடட் பை 4 ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா 4ஐயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணணும். அதோட வேல்யூ என்ன 33 இயர்ஸு. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். 0.8x ப்ளஸ் எக்ஸ், இது 4ஐயும் 0.8ஐயும் கேன்சல் பண்ணால் 0.2 இன்ட்டு 3 0.6 ப்ளஸ் 4ஐயும் 0.8 எடுத்தால் 0.2 இன்ட்டு 10 2x ஈக்குவல் டு 132. இப்போ இதை ஆட் பண்ணோம். 4.4x ஈக்குவல் டு 132. இதில் ஒரு 0 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 1320 டிவைடட் பை 44. இதை வந்து 11ஆல் அடிக்கலாம். 11ஆல் அடித்தோம் அப்படின்னா மேலே 120 டிவைட் பை 4. இப்போ எக்ஸோட வேல்யூ 30. நம்மளுக்கு யார் ஏஜ் கேட்டிருக்காங்க? அமித் ஏஜ் கேட்டிருக்காங்க. அமித் ஏஜ் அப்படிங்கிறது 0.8 இன்ட்டு 0.75 இன்ட்டு எக்ஸ். 0.8 இன்ட்டு 0.75 வந்து 0.6x. இப்போ 0.6 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 18. அப்போ ஆன்சர் வந்து பி.